பயிற்சி 1 கணக்கு 9. ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும். லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். விவரம்: வங்கி ரொக்கம் 5000, கை ரொக்கம் 3000, சரக்கிருப்பு 35,000, பற்பல கடனாளிகள் 1,00,000, பொறி மற்றும் இயந்திரம் 80,000, நிலம் மற்றும் கட்டடம் 1,40,000, பற்பல கடனீந்தோர் 1,70,000. 31/3/2019க்கான விவரம்: வங்கி ரொக்கம் 60,000, கை ரொக்கம் 4,500, சரக்கிருப்பு 45,000, பற்பல கடனாளிகள் 90,000, பொறி மற்றும் இயந்திரம் 80,000, நிலம் மற்றும் கட்டிடங்கள் 1,40,000, பற்பல கடனீந்தோர் 1,30,000. ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக 60,000 எடுத்து கொண்டார். எடுப்புகள் கொடுத்துட்டாங்க. அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கூடுதல் முதல் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடனாளிகள் மீது 5% உருவாக்கவும், பொறி இயந்திரம் தேய்மானம் 10%ன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான சம் பார்க்கலாம். 31/3/2018 பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்ன்னு போட்டுக்கோங்க. சொத்துக்கள் பக்கம் வங்கி ரொக்கம், கை ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம், நிலம் மற்றும் கட்டிடத்துக்கான அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. வங்கி ரொக்கம் இதில் ஏன் போடுறோன்னா, கொஷினில் கொடுத்துருப்பாங்க. கொஷினில் இங்கே பற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சொத்துக்கள் பற்று பக்கம் வரும். அதனால் நம்ம இங்கே சொத்துக்கள் பக்கம் வங்கி ரொக்கம் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி பார்த்திங்கன்னா 3,63,000 வரும். இப்போ பொறுப்புகள் சைடு பற்பல கடனீந்தோர் மட்டும்தான், அது 1,70,000. இப்போ 3,63,000ல் 1,70,000 கழிச்சிங்கன்னா 1,93,000 வரும். இப்போது இதுதான் தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 31/3/2019க்கான விவரம் பார்க்கலாம். பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய். அதே மாதிரியே இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே போட்ட வங்கி ரொக்கம் இப்போ இந்த சைடு வரும். ஏன்னா கொஷினில் இங்கே பற்றுன்னு கொடுத்துருக்காங்க. 31/3/2018க்கான விவரத்தில் பற்றுன்னு கொடுத்துருக்காங்க. 31/3/2019க்கான விவரத்தில் வரவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம பொறுப்புகள் சைடு வரவு சைடு பொறுப்புகள் வரும். அதனால் இந்த பொறுப்புகள் சைடு வங்கி ரொக்கம் போட்டிருக்கலாம். அது 60,000, பற்பல கடனீந்தோர் 1,30,000, கை ரொக்கம் 4,500 கொடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு 45,000. இப்போ கொஷினில் என்ன சொன்னாங்க, கடனாளிகள் மீது 5% உருவாக்கவும் சொல்லியிருக்காங்க. அப்போது கடனாளிகளோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. இப்போது 90,000 எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. இப்போ 5% போட்டுக்கலாம். இன்ட்டு 5/100, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 9,000 இன்ட்டு பண்ணிங்கன்னா 45. இப்போது கழிக்கணும். 45 90,000ல் 45 கழிச்சோம்னா 85,500 வரும் நமக்கு. அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ பொறி மற்றும் இயந்திரம் 80,000 கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறி மற்றும் இயந்திரம் தேய்மானம் 10% கொடுத்துருக்காங்க. அப்போது 80,000 இதோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு 80,000 கொடுத்துருக்காங்க. நம்ம 80,000 போட்டுக்கலாம். 80,000 இன்ட்டு 10/100, 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 8,000 இன்ட்டு 1 போட்டால் அது 8,000 வரும். அப்போது 80,000லேருந்து 8,000 கழிச்சோம்னா 72,000 வரும். இப்போ 72,000 நம்ம இங்கே போட்டோம். நிலம் கட்டிடம் 1,40,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாமே கூட்டினிங்கன்னா 3,47,000 வரும். இப்போது இங்கே இருக்க 60,000 1,30,000 கூட்டினிங்கன்னா 90,000 வரும். அப்போ 3,47,000 1,90,000 இது ரெண்டையும் கழிச்சோம்னா 1,57,000 வரும் நமக்கு. இப்போது இறுதி முதல் 1,57,000 கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ வந்து அதை வச்சு லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஃபார்மேட்டு. இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சோம். இறுதி முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,57,000 கண்டுபிடிச்சோம். அது எடுத்து போட்டுக்கலாம். இறுதி முதல் 1,57,000. எடுப்புக்கள் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. எடுப்புக்கள் 60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுப்புக்கள் 60,000 போட்டோம்னா இது ரெண்டையும் கூட்டினா 2,17,000 ரூபாய். இப்போ கூடுதல் முதல் கொஷினில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. இப்போ கூடுதல் முதல் நம்ம 17,000 போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 2 லட்சம். தொடக்க முதல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1,93,000 கண்டுபிடிச்சோமா? இப்போ அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதையும் நம்மளால் கழிக்க முடியும். அப்போ கழிக்க முடிஞ்சால் 7,000. அப்போ இது நமக்கு லாபம். அவ்வளோதான்.